மொத்தத்துல ராஜி சக்சஸ்ஃபுல்லா அந்த பாம்பை இந்த வீட்டை விட்டு டோட்டலா விரட்டி விட்டுட்டோம். என்ன பாம்பா? அது பாம்புன்னா விசஜந்து. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ விழுங்க முடியாத ஒரு விஷம் தானே. அதனாலதான் அப்படி சொன்ன. அந்த அமிர்தாவை ஒழிச்சு கட்டிட்டோம்னு சொன்ன. ஆமாங்க, அந்த விஷ பாம்பு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணிக்கலாம் விடுங்க. இருந்தாலும் ராஜி, பாட்டில்ல இருக்கிற விஷம் உடம்புல இருக்கிற விஷத்தை விட சேஃப். இவ உடம்புக்குள்ள இருக்கிற விஷம் பாம்பு. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சர்ப்பம் விஷம்னுட்டு பாம்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது அப்படி கிடையாது ராஜி. எனக்கு விஷம்னு அதுதானே ஞாபகத்துக்கு வருது. என்ன பண்றது? சரி சரி, அந்த விஷயத்தை பத்தி இந்த நேரத்துல நாம பேச வேண்டாம். நாம இப்ப அதை விட முக்கியமா பேச வேண்டிய விஷயம் வேற ஒண்ணு இருக்கு. அது இந்த சொத்தை மொத்தமாவே அனுபவிக்க போற வாரிசுக்கு நாம முடிவு கட்டணும். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் இந்த தடவை நாம போடுற பிளான் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஆமா ராஜி, இத்தனை நாளா நாம போட்ட பிளான்லாம் ஏடா கூடமா தோல்வி ஆயிருக்கு. ஆனா இனிமே அப்படிலாம் நடக்காது. அவ பிளான் போட்டா நாம மாஸ்டர் பிளான் போடுவோம். நல்லவங்க போல முகத்தெரிய போட்டுக்கிட்டு நாம நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா முடிக்கணும். ராஜி, உன்னோட பழைய ஆயுதம் எங்க? எது சொல்றீங்க? அதான் ராஜி, இதுக்கு முன்னாடி சரோஜாக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நீ கொடுத்துக்கிட்டு இருந்தியே, அதுதான். அது வெறும் ஆயுதம் கிடையாது. இப்போ அதுதான் நமக்கு பிரம்மாஸ்திரம். அத பயன்படுத்தி எப்படி இந்த சொத்தை எல்லாம் நம்ம பேருக்கு மாத்த போறேன்றத பாருங்க. சொல்லணும்னா நான் இப்ப ரொம்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேங்க. 2020 இன்னிங்ஸ் ஆரம்பம். எப்படி எல்லாரையும் வெளுத்து வாங்குறேன்றத பாருங்க. ஆமா ராஜி, நீ அப்படியே பண்ண. ஆனா நான் இந்த அமிர்தா பத்தின உண்மைய ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்கிறேன். அத பத்தி யோசிக்கிறேன். தூங்கிட்டீங்களா? உங்களை எப்படி எழுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்ற ருத்ரா? உன்னோட நண்பன் ரமேஷ் செத்து போயிட்டானா? ஆமா பாபா, எது நடக்க கூடாது நினைச்சோமோ அது நடந்துருச்சு. அந்த நாகராணி சூழ்ச்சி பண்ணி எங்க நண்பன் அநியாயமா கொண்டுட்டா பாபா. அது எப்படி முடியும் ருத்ரா? நான் தான் உங்களை ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணேனே. அவனை ராத்திரி எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொன்னேனே. ஆமா பாபா, ஆனா அந்த நாகராணி எங்களை இப்படியே ஏமாத்திட்டா. அவ திட்டம் போட்ட எங்க அம்மா ரூபத்துல உள்ள போய் அவனை எப்படியே வெளியில கூட்டு போய் அவன் கதையை முடிச்சிட்டா பாபா. ஜெய் மகாகாளி. இல்ல ருத்ரா, நாம நினைச்சதை விட அந்த நாகராணி ரொம்ப சூழ்ச்சிக்காரி. அவளுடைய கோபம் கொஞ்சம் கூட குறையல. பழி வாங்குற வெறி அவளுக்கு 2 மடங்கா இருக்கு. இதுக்கு மேலே அவ சும்மா இருக்க மாட்டா. என்ன சொல்றீங்க பாபா? அப்படின்னா உன்னுடைய பயம் ரொம்ப சரியானது ருத்ரா. அடுத்ததா அவ குறிவைக்க போறது உங்களதான்.
அவளோட அடுத்த பலி நீயும் விஷ்ணுவும் தான். பாபா, இதோ பார் ருத்ரா, அந்த நாகராணிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை நாம சேர்ந்து கொன்ன விஷயம் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவ இப்ப பழி வாங்க துடிக்கிற சர்ப்பம். இனிமே நீங்க எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நாங்க என்ன பண்றது பாபா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத ருத்ரா, நான் இருக்க. இப்பவும் சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டும் நீயும் சரி விஷ்ணுவும் சரி நான் கொடுத்த தாயத்தை காட்டக்கூடாது. மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். இப்ப நீ கிளம்பு. சரிங்க பாபா, நான் போயிட்டு வரேன். ஜெய் மகாகாளி. ஏன் நாகராணி, மறுபடியும் ஆட்டத்தை நீ ஆரம்பிச்சிட்டியா? நீ நினைச்ச மாதிரி ஏதாவது பாதையில நீ போய்கிட்டு இருக்க. நீ திட்டம் போட்ட மாதிரியே இன்னொரு பலி வாங்கிட்ட. ஆனா இதோட உன் ஆட்டம் முடிஞ்சது. பார்த்துக்கிட்டே இரு, உன்னோட பாதையில முட்டுக்கட்டையா இந்த பைரவ பாபா இருப்பான். எந்த நாகமணியை நீ அடையணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த நாகமணியை நான் அடைவேன். அதை வச்சு எப்படி உன்னை சம்ஹாரம் பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டு. இதோட உன்னோட ஆட்டம் எல்லாம் முடிஞ்சது. எங்க இவரு? இவ்ளோ நேரம் ஆகி இன்னும் தூங்க வரவே இல்லையே. கொஞ்ச நாளாவே என்னமோ ஒரு மாதிரி கவலையாவே இருக்காரு. என்னாச்சு இவருக்கு? ஏமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, படுத்துக்கிறேன். என்னங்க ஒரு நிமிஷம். நானும் அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எப்பவும் ஏதோ யோசனையாவே இருக்கீங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இவங்க யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நான் நடந்துக்கணும். என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ கவலையாவே இருக்கீங்க. என்கிட்ட கூட என்னன்னு சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏமா. அது ரமேஷ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருந்தவன். திடீர்னு இப்படி போயிட்டானே, அந்த சோகத்தில் இருக்கனா, வேற எதுவும் இல்லை. எனக்கு நல்லா புரியுதுங்க. ரமேஷ் நம்ம வீட்ல ஒருத்தரா இருந்தாரு. அவருக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறப்போ நம்பவே முடியலங்க. விதியை யார் மாற்ற முடியும்? விடு, இப்படி எவ்வளோ கவலைப்பட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் படுத்துக்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கங்க, இந்த வளையல் செத்து போன நம்ம ரமேஷோட பாடி பக்கத்துல இருந்தது. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எங்கேயும் போகல. பின்ன உன் கையில இருந்த வளையல் எப்படி எங்க கையில கிடைச்சது? நல்லத்தனமா கேக்குறேன், எங்க ஃப்ரெண்ட் ரமேஷ் செத்த இடத்துல உனக்கு என்ன வேலை?